என்னோட பையன் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறான் ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் வந்து முதல்ல என்னோட ஒரு பையனை தான் சேர்த்துருந்தேன். முதல்ல எப்படின்னா எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. பையன் சின்ன பையனா இருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நம்ம எப்படி நல்லா பார்த்துருப்போம், இவங்க நல்லா பார்ப்பாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். அது கொண்டு அவங்கள கொண்டு விடும்போதே அந்த ஆயாமா கூட்டிட்டு போற ஸ்டைல பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா விட்டுட்டு போவேன். நான் அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால அதை சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா அதை நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ரெண்டாவது பையன் அதை விட ரொம்ப சின்னதா இருப்பான். இவன் படிப்பானா போகனா என்னன்னு அப்படி எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அவனை விடுறதுக்கு. ஏன்னா கைப்பிள்ளையே வச்சுட்டு அதுக்கப்புறம் விடுறதுக்கு ஒரு 5 வயசு ஆனா பரவாயில்ல, 3 வயசுலயே கொண்டு சேர்க்கிறோமே எப்படி அவங்க பாத்துக்கிடுவாங்களா அப்படின்ட்டு. அந்த எல்கேஜி யூகேஜி மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, இவங்களை பத்தி தான் தெரியும். அந்த மிஸ்லாம் நல்லா சூப்பரா பாத்துக்கிடுவாங்க. சொல்லி கொடுக்கறது எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்களை பத்தி. நம்ம பிள்ளைங்களை குறை சொல்றதை நம்ம வந்து விரும்ப மாட்டோம், எல்லாருமே விரும்ப மாட்டோம். நம்ம பிள்ளைங்களை அதோட குறைய வந்து இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால என்னோட அடுத்த பையனையும் நான் சேர்த்தேன். அவனுக்கு ஒண்ணுமே படிக்கிறது, நான் என் மூத்த பிள்ளைய நல்லா ட்ரெயின் பண்ணுவேன். இவங்கிட்ட என்னால எதுவுமே முடியாது. ஏன்னா எதுவுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டான். அது எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கும். ஆனா இப்போ அவன் நல்ல, நான் சடனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 2 3 ஸ்பெல்லிங் கேக்குறேன், 15 வரைக்கும் சொல்றான். எப்படி அவனுக்கு தெரியும்னு? நீ அவனதாமா படிக்க வைக்கிற, என்ன பார்க்கவே மாட்டேன்ற, எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்றான். பரவாயில்லடா, இவ்வளவு இதெல்லாம் ஸ்பெல்லிங்லாம் அவனுக்கு தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அந்த ஆயம்மாவுக்கு. எனக்கு ரொம்ப, நான் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் கூட்டிட்டு வருவேன். அப்போ 10 அந்த மாதிரி டைம்லாம் வந்திருக்கோம். கூட்டிட்டு வரும்போது அவங்க லஞ்ச்ல கை வச்சுட்டு இருப்பாங்க. காலையில சாப்பாடு சாப்பிட திறந்துருப்பாங்க. நான் கூட்டிட்டு வருவேன், உடனே வச்சுட்டு வருவாங்க. இந்த சாப்பிடுறதுக்கு தான் நம்ம வேலையை பாக்குறோம், அது கூட நிம்மதியா சாப்பிடணும் பண்றோமே அப்படின்னு நான் வருத்தப்பட்டு தான் போயிருக்கேன். அவங்க வந்து முகம் போனே மாட்டாங்க. விடுங்கம்மா நான் கூட்டிட்டு போறேன், பேக் எல்லாம் கூட்டிட்டு என் பையன்லாம் தூக்கிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் பஸ்ல அனுப்பிச்சு வச்சேன். அப்போ அந்த டிரைவர் வந்து எங்க வீட்டுல இருந்து பார்த்தா பஸ் வர்றது தெரியும். இவனுங்க கிளம்பவே மாட்டாங்க. கரெக்டா பஸ் வர டைம்ல பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லுவானுங்க. காலையில எல்லா வேலையும் முடிச்சு விட்டாலும் அவனுங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆகி போச்சு. கரெக்டா பஸ் வந்து நிற்கும், இவங்க கிளம்பி வருவாங்க. ஆனா அவங்க வந்து வெயிட் பண்ணி அந்த டிரைவர் அண்ணா வந்து இறங்கி வருவாங்க. இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. நாங்களாம் காலேஜ்ல படிக்கும் போது நாங்க போறது பார்த்துட்டு டிரைவர் நிக்க மாட்டாங்க. டிரைவர் வந்து நிக்க மாட்டாங்க, நிக்காம போயிட்டு எங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நின்று கொஞ்சம்
போலாமே அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க. 3 பஸ் மாறி அப்புறம் போட்டு வருவாங்க. இவங்க அந்த டிரைவர் அந்த தம்பிலாம் இறங்கி வருவாங்க. வந்து இப்படியே தூக்கிட்டு பேக்கே எடுத்துட்டு போவாங்க. ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, என்னன்னா எப்படி இருக்கிற ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், என் பிள்ளைங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு படிப்பு பத்தி கூட பிரச்சனை இல்லை, அங்க நல்லா பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க, எனக்கு அதுதான் முக்கியம், அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, எனக்கு அது போதும். படிப்பு 2வது தானே, முதல்ல நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு தானே. எங்கேயோ ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ பாக்குறோம், ஒரு குழந்தை முன்னாடி பாத்துருப்பீங்க கழிவறை தொட்டில, அப்ப நம்ம மனசுல எப்படி பாத்துட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரி வயசுல இங்க படிக்கிறாங்க, அப்ப இவங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, அதை பத்திலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி, எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டு அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லிதான் பேசினேன். ஏதாவது வேற யாரை பத்தி மத்த எனக்கு டீச்சர் ஸ்டாஃப்ஸை பத்தி தெரியாது. பெரிய பெரிய ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்திலாம் அவங்க ஏன்னா அவங்க கூட பழகி பார்த்தா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். என் பையன் வரும்போது சொல்லிவிட்டேன்மா என்னை பத்தி, அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், அவனே சொல்லி விடுறான், எதுவும் பேசுறாதம்மா என்னை பத்தி அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்பேன். 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை அவங்க எவ்வளவுதான் படிக்கலனாலும் இவங்க வந்து அடிச்சு சொல்லி கொடுக்கறது கிடையாது. நான் கேட்பேன். அதே மாதிரி பாத்ரூம் போனா கூட நான் கேட்டு விடுவேன், டே இங்கே போகடா அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா அவங்க வந்து சில டைம்ல ஏமா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் அங்க வேணா போய்க்கிறேன், அங்க போனேன்னா ஆயம்மாலாம் திட்டுவாங்களாடா அவங்கள அப்படின்னு சொன்னா, ஆயம்மா திட்ட மாட்டாங்கம்மா, நீ தான் என்ன திட்டிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்கம்மா, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நான் கேட்பேன், ஆயம்மா எது திட்டினாங்களா, என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லுவானுங்க, அம்மா நான் இன்னைக்கு பாத்ரூம் போயிட்டோமா அப்படின்ட்டு. அப்போ ஆயம்மா திட்டினாங்களாம்மா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லம்மா அவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மிஸ்ஸும் ஏதாவது அடிச்சாங்களா திட்டினாங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏதாவது சொன்னாங்களா திட்டினாங்களான்னு கேட்டா, அவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கம்மா, நீ தான் அவங்க அடிச்சே சொல்லி தர மாட்டாங்க, நீ தான் ரொம்ப அடிச்சு சொல்லி தருவ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்கணும்ல, நம்மளும் பிள்ளைங்க என்ன நடக்குது என்னன்ட்டு அது மாதிரி கேட்பேன். அவங்களும் அப்படி சொல்லுவாங்க. பேசணும்னு ஆசையா இருக்கான ஒரு பயம், ஏதாவது தப்பா பேசிடுவோமோ அப்படின்ட்டு. என் பையன் இங்க இருந்து யூகேஜில இருந்து இங்கதான் படிக்கிறான். ஆனா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் அப்படி வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடந்தது இல்லை. எல்லாமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, ஏதாவது பிரச்சனைனா கூட முதல் இங்க எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு போன் போடுவாங்க. எந்த குறையுமே நான் சொல்றதுக்கு இல்லை. வேற எங்கேயும் சேர்த்துட்டா கூட இவ்வளவு பத்திரமா பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவன் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க போறான். இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணும் 10வது படிக்கிறா, அவளும் நல்லா படிப்பா, ஒரு குறையும் சொல்ல முடியாது. எந்த ஸ்டாஃபுமே எதுவும் நல்லா சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டான். ஆனா அவங்க என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க, திடீர்னு அவங்க மாறி போயிடுறாங்க. அடுத்த ஸ்டாஃப் வரும்போது அது சரியா பிக்கப் பண்ண மாட்டேங்க பிள்ளைங்க. அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். கேட்டா அவங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுக்காங்கம்மா, இவங்க வேற என்ன சொல்லி தராங்க அப்படின்பா. அதனால அதை வந்து சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் படிச்ச உள்ள பழைய நல்ல டீச்சர் எல்லாருமே நல்லா பக்கத்துல வச்சு நல்லா பாத்துட்டாங்க. என் பொண்ணு வந்து ரொம்ப பெட்டு வீட்டுல, அதனால என்னன்னா வெளியே ப்ரீகேஜியோட எந்த ஸ்கூலுக்குமே அனுப்பல. நானே பக்கத்துல வச்சு
பார்த்துட்டேன். பால்வாடி பக்கத்துல பால்வாடி தான் கூட்டிட்டு போவேன். பக்கத்துலயே உட்காந்து கூப்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா ரொம்ப பெட்டா இருந்ததுனால ஸ்கூல் எப்படி போவாளோ அப்படின்னு ஸ்டார்டிங் பார்த்து பயமா இருந்துச்சு. ஆனா எங்க ஊர் ஸ்கூல்ல வந்து எங்க டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா பக்கத்துலயே வச்சு பாத்துட்டாங்க. அப்ப இங்க கொண்டு என் தம்பி கூட சேர்ந்தனால கொண்டு சேர்த்தேன். இப்ப எப்படி பாத்துருவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா வனிதா மிஸ் ரொம்ப நல்லா அதே மாதிரி ரொம்ப பாசமா நல்லா பாத்துட்டாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ நல்லா வந்துட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் இடையில ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்படி ரொம்ப அடங்க கொஞ்சம் பேட் ஹேபிட் என் பொண்ணுக்கு இருக்கதான் செய்யுது. நோட் கிழிக்கிறது, கிழிக்கிறது, பென்சில்லாம் நல்லா வாயில வச்சு வந்துருவா. அப்படியே கொஞ்சம் பேட் ஹேபிட் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா என்னன்னா கொஞ்சம் பாசமா சொன்னா நல்லா கேட்டுக்குவா. ஆனா அவளை அதட்டியோ இல்ல ரொம்ப அடிச்சோ அவளை வேலை வாங்கவே முடியாது. அவ ரொம்ப ஏன்னா அப்படி செல்லமாவே வச்சுட்டேன். அதனால எப்பவுமே அடிச்சு நானுமே அடிச்சியோ இல்ல திட்டியோ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அதே மாதிரி மத்தவங்ககிட்டயும் யாரும் அவ அடிச்சியோ திட்டியோ அவட எந்த வேலையும் வாங்கவே முடியாது. ஆனா பாப்பா சொன்னா நல்லா பிக்கப் பண்ணிக்குவா. ரொம்ப அவளை பாராட்டினே இருக்கணும்னு ஆசைப்படுவா. வேற எல்லாம் கொஞ்சம் டீச்சர்ஸும் அதே மாதிரி பாராட்டினே இருந்தா நல்லா படிச்சுட்டு நல்லா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கொஞ்சம் டேலண்டான பொண்ணுதான். அதனால ரொம்ப ஒரு விஷயத்த ஒரு 2-3 வாட்டி கூட செய்ய மாட்டா. அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லாம டேலண்டான பொண்ணுதான். என் எல்லாருக்குமே அவங்க பிள்ளைங்க வந்து டேலண்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. என் பொண்ணும் அதே மாதிரிதான். ஆனா இங்க வந்து சேர்த்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்து நல்லா பரவாயில்லாம இப்போ நல்லா பேச்சு போட்டி திருக்குறள் எல்லாமே நல்லா சொல்றா. நானும் ஒரு டீச்சர்ஸ் தான். அதனால என்னன்னா எனக்கு தெரியும் பிள்ளைங்களை ரொம்பவும் செல்லம் கொடுத்தும் அப்படி படிக்க வைக்க முடியாது. அப்படி கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும். ஆனா கொஞ்சம் அடிக்காம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் என்னுடைய தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி ஸ்கூல் நல்லா இருக்கு. என் பொண்ணும் நல்லா பிக்கப் பண்ணிட்டு இருக்கா. நல்லா படிக்கவே நல்லா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பையன் 2 பேர் இங்க தான் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2வது பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பசங்களுக்கு வந்து நான் எல்கேஜில இருந்து இங்க தான் படிக்கிறாங்க. அதனால எந்த குறையும் இல்லை. நல்லபடியா பாத்துக்குவாங்க. எதுனாலும் சின்னதா ஒரு காய்ச்சலோ தலைவலியோ எதுனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து அடிக்கடி லீவ் போடணும்னு எல்லா பசங்களுமே நினைக்கிறாங்க. நிறைய பசங்க என் பையன் கூட படிக்கிற பசங்களும் நிறைய பேர் லீவ் போடுறாங்க. அந்த லீவ் போடுறதை அவாய்ட் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் இருங்க. ஏன் வரல எதுக்கு வரல சொல்லி காரணங்கள் எப்பனாலும் லீவ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கீங்களா சார்? ஈவினிங் அதை வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் நினைக்கிறேன் சார். 9 மணி வரைக்கும் வச்சு அவங்க வீட்டுக்கு வந்து படிக்கவே மாட்டாங்க. டயர்டா ஏறாங்க ரொம்ப. அப்புறம் 10th சிலபஸ் மாறுங்களா சார்? மாறுங்களா? 1 or 2 லெசன்ஸ் மாறுங்களா? எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். என் பையனும் என் பொண்ணு இங்கதான் படிக்காங்க. 6th இருந்து நாங்க இங்க வந்தோம். என் பையனும் அங்க வந்து நல்லா படிச்சிருக்கான். 10th 10th வந்து 449 மார்க் எடுத்தாங்க. சாரு, தமிழ் டீச்சர், மேக்ஸ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சார், மேடம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப கூட நீட்டுக்கு போடுறது கூட சார் நேற்று கொண்டு போன் போட்டு தான் கேட்டாங்க. நீ எல்லாம் போட்டுட்டீங்களா வச்சிட்டீங்களான்னு தான் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து வைஸ் பிரின்சிபல் தான். நம்ம மேம் எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. காய்ச்சல்னா கூட ஊசி போட்டு 100 இருந்துக்கு போன் போட்டுருக்காங்க. நான் எடுக்கல இருக்கிறேன். அவங்களே பார்த்து எல்லாமே கேர் பண்ணி பார்த்து தான் அனுப்பிவிட்டாங்க. எல்லாமே அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. நல்லா எல்லாருமே சேர்க்கிறாங்க. பயம் இல்லாம சேர்க்கலாம். பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. Very good morning to all. இந்த ஆண்டின் ஃபர்ஸ்ட் PTA மீட்டிங்காக உங்களை எல்லாரையும் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன்.
பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நிறைய பேருக்கு அடுப்புல பாதி சாப்பாடு வந்து வேகாமே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தான் பண்ணணுமா? அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்ற கும்பியடி அப்படின்னு சொல்லி பாட்டு புலவன் பாரதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாதம் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம் அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் இன்னைக்கு வராத துறையே இல்லை அப்படித்தானே? எல்லா டைரக்ஷனும் எல்லா விதமான துறைகளிலுமே பெண்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க. நம்ம கிட்டே 99% பெண்கள் தான் இருக்காங்க. ஆசிரியர்களா 1% தான், ஒரே ஒரு சார் மட்டும் தான் இருக்கிறாரு. சோ அனைவருக்கும் உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து இன்றைய இந்த மகளிர் தின கரெக்டா அந்த டேட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. வழக்கமா சனிக்கிழமை தான் நம்ம பேரண்ட் மீட்டிங் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி நம்ம இன்டராக்ட் பண்ணி பேரண்ட கூப்பிட்டு பேசி 2-3 வருஷம் இருக்கும். 3 வருஷமா போட்டு 4 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நாள் ஆயிடுச்சு. இது 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு சில பேரண்ட் தான் வந்திருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு 10% கூட இல்ல பேரண்ட் இல்ல. இப்படிதான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு சப்போர்ட் இப்படிதான் இருக்குது. ஆனா அதை தாண்டி நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மாணவர்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்க, மருத்துவ மாணவர்களாக, இன்ஜினியரிங் மாணவர்களாக. இன்ஜினியரிங் நிறைய பேர் முடிச்சுட்டாங்க. நம்ம பசங்க நிறைய பேர் முடிச்சுட்டாங்க. அது மாதிரி லாயராகவும் முடிச்சுட்டாங்க. அது போக டிகிரி முடிச்சு நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. நம்ம பசங்க பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. சோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து ஒரு நிகழ்வு, கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல்ல 10th ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச 10th பிள்ளைங்க ஒரு 4 பேர் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அவங்களுடைய மார்க் எல்லாமே 490, 500க்கு 490க்கு மேல, 490க்கு மேல. கிட்டத்தட்ட அந்த டைம் அந்த காலகட்டங்கள்லாம் உண்மையிலே நல்ல காலகட்டங்கள். அந்த பிள்ளைங்க வந்து நல்ல பேரண்ட் இதே மாதிரி தான். அப்பெல்லாம் இப்பதான் நம்ம கிட்ட 7 மணி ஆகுது மார்னிங் ஸ்டடி ஸ்டார்ட் பண்றது. அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 6 மணிக்கு 5:30க்கு உள்ள வந்துடும், வேன் உள்ள நுழைஞ்சிடும் 5:30. அது மாதிரி ஸ்டாஃப்மே அவங்க கூட வந்துருவாங்க. அது மாதிரி நைட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து நம்ம 9:30க்கு மேலதான் நம்ம ரிலீவ் ஆகும். பேரண்ட்ஸ் சொன்னாங்க 7 மணிக்குன்னு சொன்னீங்க. ஆனா அதை தாண்டி இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து நேர்ல வந்து ரொம்ப நெக்குருகி எங்களை பாராட்டிட்டு போனாங்க. உண்மையிலே மிகவும் ஒரு பாராட்ட ஒரு சந்தோஷப்படக்கூடியமான ஒரு விஷயம் அது. அந்த அந்த காலகட்டங்கள் இப்ப அதே போலதான் நம்ம வந்து சமரசமே செய்து கொள்வது இல்லை. அந்த 10th 11th 12th நீங்க அந்த பேரண்ட் அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா இப்படி போட்டு கொள்றாரு அவர் நம்மள அப்படின்ட்டு. அப்படிதான் மொத்தத்திலே ஒரு 4 அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வருஷம் லீவு. ஆக்சுவலா இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 10th 11th 12th மற்றவங்க எல்லாம் லீவ்ல இருப்பாங்க. 9th வரைக்கும் கொஞ்சம் லீவ் இருக்கும். மற்றபடி அந்த 10th 11th 12th நீங்க அந்த அவங்களுடைய கரிக்குலம் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல 5 நாள் 5 வாரம் மட்டும் தான் நம்ம விடுமுறை கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துழைப்பு தரல. அது ஓபன் சொல்லணும். ஏன்னா ஒரு பேரண்ட் சொன்னாங்க அங்க லீவு போட்டுட்டு இருக்காங்க, லீவ் எடுக்கிறாங்க அப்படிங்கறது. அது எல்லா இடத்துலயுமே இருக்கிறதா? உட்கார் எல்லா இடத்துலயுமே இருக்கிறதா? எல்லா ஸ்கூல்லயுமே இருக்கிறதா? அந்த வேனுக்குன்னே அந்த கிளாஸ் கட் பண்றது. நம்மளாம் அப்படின்னா காலேஜில் படிக்கும்போது நம்ம கட் பண்ணுவோம். சில ஸ்டாஃப் வர்றது பிடிக்கலன்ட்டு அன்னைக்கு வந்து அந்த கிளாஸ் கட் பண்ணோம். ஆனா நம்ம பேரண்ட் உடனே கால் பண்ணிடுவாங்க. லீவு எடுத்தா உடனே பேரண்ட்டுக்கு கால் பண்ணிடுவோம். மேக்சிமம் கால் பண்ணிடுவோம். அவங்க தகுந்த ரீசன் சொல்லுவாங்க. என்ன நீங்க பசங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவீங்க. அதனால அது அதிகமா எடுக்கிறது இல்ல. ஆனா ரொம்ப லீவ் எடுத்தா கண்டிப்பா யாரும் கூப்பிட்டு விட்டுருவாங்க. அடிலாம் வாங்கி பசங்க அடிலாம் வாங்கியிருக்காங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களே இல்லைன்னு தெரியல. ஆனா 5 நாள் 6 நாள் தொடர்ந்து வரலன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் வேற தான் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எங்களை நம்பி நீங்க அனுப்புறீங்க. அப்ப வந்து நம்ம வந்து பசங்க நிறைய மார்க் எடுக்கிற கேட்டகரி வேற. ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம அதை அடிச்சா மட்டும்தான் அவன் கேட்பான். சார் அடிச்சு விடுவாரு, கூட்டு ரூம்ல கூட்டு அடிச்சு விடுவாருங்கிற பயம் இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா வருவான். அப்படி இப்ப எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கரெக்டா பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதை எய்ம் பண்ணி தான் நாங்கள் ஃபுல்லா போராடிட்டு இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மேம் சொன்னாங்க அந்த ஃபீஸ் வந்து நாங்க எங்க சைடு நாங்க ஒரு நாளும் அதை பத்தி உணர்றதே கிடையாது. கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு அப்புறம் ஃபுல்லாவே நாங்க ஃப்ரீயா விட்டுட்டோம். ஏன்னா அந்த நம்மளுடைய ஃபீஸ் நம்பி நம்ம ஸ்கூல் நடக்கல. அது மட்டும் இப்போ ஓப்பனா நான் சொல்றேன். நம்ம பேரண்ட் கட்டி நம்ம ஸ்கூல் வந்து உண்மையிலே நடக்கல. நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம உள்ள இது பண்ணி தான் நம்ம ஸ்கூலை கொண்டு போறோம். அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அது பெரிய வரலாறு. அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையும் வந்து பதிவுகள் வந்து போட்டு விடுறோம். இருந்தாலும் சில பேரண்ட் வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு கஷ்டம். ஆனா நாம வந்து அந்த பிள்ளைகளை அந்த சின்ன வயசு எல்கேஜிலேருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அவங்கள வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். பிளஸ் அவன் நாளைக்கு அவன் என்ன காப்பாத்திடும் அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. இன்னைக்கு வெளியே போற பசங்க நாளைக்கு வந்து நிச்சயமா சாரை இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நிச்சயமா உணர்வாங்க. அன்னைக்கு வந்து நான் எங்கேயோ போயிடும், நம்ம ஸ்கூல் எங்கேயோ போயிடும் அன்னைக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை அதிகமா நம்ம இது பண்றது இல்லை. அது வரலாற்று நிகழ்வு ஆகி போச்சு. ஸோ மேற்கொண்டு அதை மென்மேலும் எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது தான் இப்போ சில உங்கள்கிட்ட ஐடியா கேட்கணுங்கிறது தான். சில பேரண்ட் வந்து நீங்க நிறைய குறைகள் சந்திச்சிருப்பீங்க. இந்த வேன் டைமிங் அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் 1-2 இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா நான் வேற ஒன்றும் சொல்லலை. வேற அதே மாதிரி இந்த வருஷம் நாங்க வந்து ஆக்சுவலா டிசிப்ளின்ல வந்து ரொம்ப பக்காவா கொண்டு வரணும்னு ரொம்ப பிளான் பண்ணோம். பிள்ளைங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டா ஃபுல் யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ் எல்லாமே கரெக்டா கொண்டு வரணும்னு எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி காலகட்டத்தில் 1-2 விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஷர்ட் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இங்க வரைக்கும் வைக்கணும் கை. ஆனா வந்து எல்லாருக்கும் இங்க வந்துட்டு கை ஒண்ணுமே சொல்ல முடியல. அது என்னன்னா இந்த பேரண்ட் அவங்களுடைய இயலாமை. ஆனா அது அப்படி இருக்கக்கூடாது, நிச்சயமா இருக்கக்கூடாது. ஸ்கூல்னா அந்த டிசிப்ளின் அது அவ்வளவுதான். அது அப்படி கொண்டு வந்துருக்கணும். அதுல கொஞ்சம் லேக் ஆஃப் ஆயிட்டோம். அதை இனி வர வருடங்கள் கண்டிப்பா கொஞ்சம் அதை பார்த்துடுங்க, சரியா? அதே மாதிரி நிறைய பேர் ஆனா ஒரு சில பேரண்ட் புதுசா வந்து பேரண்ட் வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டாங்க. எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நாங்க அதை பரிசீலனையில் இருக்கிறோம். அப்படி மாத்துறதா இருந்தோம்னா +1க்கு மாத்துவோம், 5th மாத்துவோம், எல்கேஜி யூகேஜிக்கு மாத்துவோம். அப்படி அதை வந்து உங்களுக்கு நான் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம், சரியா? சோ அவசரப்பட்டு டக்குன்னு யூனிஃபார்ம் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. அது எல்கேஜி புதுசா சேர்றவங்க 5th, ஏன்னா 5th வந்து சுடிதார் எடுப்பாங்க, பேண்ட் பசங்களுக்கு தைப்பாங்க. அது மாதிரி 11th 10th to 11th போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பசங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பசங்க இன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு கோட்டு மாதிரி ஃபுல்லா போட்டு கோட்டு மாதிரி போட்டு விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இன் பண்ண வேண்டிய தேவையில்லை. கோட்லயே அவன் வந்து ஜெர்க் ஆயிடும், பக்காவா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சோ கொஞ்சம் எதிர்பார்த்து பேரண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் இது பண்ண. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வச்சிருக்கிறோம், அதை நீங்க கண்டிப்பா எழுதி தரணும், சரியா? நிறைய குறைகள் கண்டிப்பா எழுதி தரணும். அதை கோத்தூர் கண்டிப்பா போறோம். ஏன்னா நிறைய பேர் பேச முடியல, கேமரா எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த மேம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு இங்கிலீஷ் மிஸ் ஆக்சுவலா ஹென்ரி ஸ்கூல்ல இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஈவினிங் டைம் பிளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்காக வராங்க. அவங்க தான் நம்மளை இப்போ வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சைட்ல டேக்கிங் அவுட் சைட். நம்மள உலகளாக கிட்டத்தட்ட போன தடவை நாங்க டூர் போனோம்ல, சின்ன டூர் போகும்போது மோர் தென் 1400 பேர் அதை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவ்வளவு அதை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி அது மாதிரி நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாருமே மேம் வந்து நம்ம டிசிப்ளின் சைட்ல வந்து பக்காவா கொண்டு போறாங்க. வைஸ் பிரின்சிபல் அவங்க வந்து எப்பவுமே பசங்களை அரவணைச்சு கொண்டு போறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய சீனியர் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் உள்ள ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. மேம் அங்க சுமதி மிஸ்லாம் இருக்காங்க, நம்ம மகன் மிஸ், மிஸ் எல்லாருமே வந்து அப்படியே இதனுடைய உறவுகள் அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிறோம். எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. நாங்க எப்படி பசங்களை பார்க்கணும் அதே மாதிரி அவங்க பசங்களை பார்க்கணும். அதனால அது எந்த ஒரு இது கிடையாது. அது மாதிரி புதுசா வந்த பிள்ளைங்களுமே இப்ப எல்லாருமே கிட்ட மோர் தென் 4 இயர் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுமே அவங்களுடைய அப்படியே அந்த தடம் பற்றி அப்படி வராங்க. சோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸ்டாஃப் உங்களுடைய குறைகள் சொல்றதுக்கு இப்ப அடுத்த 10 நிமிஷம் டைம் தரோம். இவங்களுக்கு சொல்லிடுறாங்க. நாங்க மீட்டிங் போடுறோம், என்னமா கண்டிப்பா போடுறோம். கொண்டதி சம்பந்திருக்காங்க. நம்மளுடைய எல்லாருமே வந்து நம்ம எப்பவுமே அவர்னா வந்து ஒரு ஃபேமிலியா தான் நம்ம போவோம் சொல்லலாம், சரியா? அது வந்து நாங்க எப்பவுமே பிரிச்சு. அதே மாதிரி இந்த டூருக்கு வந்து உண்மையிலே பேரண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரிய டூருக்குமே சரி, சின்ன டூருக்குமே சரி. உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்.
கண்டிப்பா அனுப்பி விடுங்க. ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டூர் கண்டிப்பா அனுப்பி விடணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவன் நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது அந்த ஹாஸ்டல் லைஃப் அதெல்லாம் அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு பிரிஞ்சு இருப்பாங்கல்ல, அந்த இதனுடைய தாக்கங்கள் தெரியும் அவங்களுக்கு. இப்ப இமிடியேட்டா இப்ப 12th முடிச்சவொன்னா காலேஜுக்கு போவாங்க. இப்ப வெளியே சென்னைக்கு படிக்க போகலாம், எங்கனாலும் கோயம்புத்தூர் போகலாம். நிறைய பசங்க வெளியே படிக்கிறாங்க நம்ம பசங்கள்லாம். இந்த இது அவங்களா இப்ப வெளியே பார்க்கும்போது அந்த வார்த்தைன்னு சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு எங்களுக்கு டூர் கூட்டு போனதுதான் எங்களுக்கு வந்து உண்மையிலே நல்லது சார். நாங்க 3 நாள் பேரண்ட பிரிஞ்சு இருந்த இது அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஹாஸ்டல்ல முதல் நாள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அது ரொம்ப இதா இருக்கும், அந்த பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து இந்த டூர் போனதனுடைய நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். நல்லா என்ன சார் இது பாயிண்ட் இருக்கா? வாழ்த்துக்கள். அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி. அதே மாதிரி கொஞ்சம் அட்மிஷன்ஸ் கொஞ்சம் வேணும் எங்களுக்கு. ஓரளவு கரெக்டா இருக்குது, இருந்தாலும் இன்னும் நிறைய அட்மிஷன்ஸ் வந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த நிர்வாகத்தை ஈஸியா கொண்டு போக நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஃபேமிலியிலிருந்து வரணும், அப்படிதான் வர முடியும். மற்றபடி வெளியே இருந்துலாம் டக்குலாம் வர மாட்டாங்க. நீங்க சொன்னா உங்களுடைய தம்பி தங்கை பிள்ளைங்க, உங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்க நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் தான் நம்மகிட்ட வருவாங்க. சரியா? எப்படினாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தா இதோட நம்ம இன்னும் சூப்பரா பாத்துக்கலாம். நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை மார்க்கா மாற்ற முடியும். பிள்ளைங்களை வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து கொண்டு வரோம், நிறைய டீச்சிங் ஸ்டாஃப் வெளியே இருந்தாலும் கொண்டு வரோம். ஸோ அவங்களுடைய இப்பவே ஏன்னா காலேஜ் லெவல்ல நம்ம வெளியே இருந்து கொண்டு வர்றது நாளைக்கு இன்னும் 5 வருஷம் அவங்க காலேஜ்ல போய் அவங்க மீதி லைஃப் அவங்க வாழ போறாங்க. அங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களுடைய அந்த மாதிரி காலத்துல நம்ம ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த டைப் பண்ணி அப்படி கொண்டு போறோம். ஸோ ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம், அது வந்து நீங்க இப்ப எனக்கு எழுதி தந்துருங்க என்ன அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா எழுதித்தாங்க. இப்ப நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பேசலாம், வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்க பேசுங்க, சொல்லுங்க. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? கண்டிப்பா இன்னொரு 5 minutes உங்களுக்கு டைம் தரோம். அது மாதிரி பேரண்டான டீச்சரும் இருக்காங்க. நானுமே பேரண்டான ஒரு ஆளுதான். மேடம் எல்லா பிள்ளைகளும் எல்லாம் படிக்கிறாங்க. சரியா? எல்லாருடைய பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அது பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சோ அவங்களுமே நான் பேச சொல்றேன். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா பேசணும். இன்னொன்று 2 பேர் குறைகளோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வெளியே கொண்டா மட்டும்தான் வீட்டுல போய் சோறு பொங்க முடியும். அது நல்லா இருக்கும். மனக்குமரெல்லாம் கொட்டிருங்க. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கொஞ்சம் அட்மிஷன் மட்டும் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா பார்த்தாங்க. நாங்க வருவோம், நாங்க உங்க வீடுகளுக்கு கண்டிப்பா வருவோம். சரியா? கடந்த வருடங்கள் கொரோனா வந்தனால கொஞ்சம் வர முடியல. இந்த வருஷம் நாங்க கண்டிப்பா வருவோம். நீங்க கொஞ்சம் பார்த்து கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்டும் ஒரு அட்மிஷன் கண்டிப்பா தாங்க எங்களுக்கு. சரியா? அதே மாதிரி சொன்னாங்க அந்த 2வது பையன் அப்படின்னு சொன்னாங்க. 2வது பசங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க, எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க, சேட்டையோட தான் இருப்பாங்க. வேற பாயிண்ட்ஸ் வந்து சரி, நான் யோசனை பண்ணி சொன்னா நீங்க கொஞ்சம் தயவு செய்து இன்னொரு 5 நிமிஷம் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. சரியா? பேசிட்டோம் அப்படியே கிளம்பிடலாம். சரியா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே மாதிரி பசங்க நிறைய சொன்னாலும் அந்த ஷர்ட் வந்து அப்படி கட்டையா போட்டு வந்துடுறாங்க. அது உண்மையிலே மெயின்டைன் பண்ண முடியல. ஆனா எவ்ரி மண்டே நெயில் பாக்குறாங்க, பசங்களுக்கு நெயில் பாக்குறாங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாலுமே கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹேர் கட் பண்றதெல்லாம் கொஞ்சம் அந்த 10th அப்புறம் they are not doing well. சரியாகவே கொஞ்சம் பண்ணல. அதெல்லாம் குறைகளா தான் நான் உங்ககிட்ட சொல்றோம். அது நிறைய தடவை சொல்லியாச்சு, திரும்ப சொல்லி விட்டாலுமே அது இவங்க ஏன் சொல்றாங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்க. இப்ப பண்ணாதான் பின்னாடி நாளைக்கு காலேஜில் ஈஸியா இருக்கும். காலேஜில் கண்டிப்பா பாக்குறாங்க. NCC NSS எல்லாம் கண்டிப்பா போறாங்கல்ல, அதுல சேர்த்து விடுங்க பிள்ளைங்க கண்டிப்பா காலேஜ் போகும்போது. எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது சர்டிபிகேட் வந்து நாளைக்கு வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் போகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. நல்லா இருக்குது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குது, 3 மார்க் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் நம்ம பசங்க நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அடிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த உயர்கல்வி அட்மிஷன் சொல்றாங்கல்ல, அதுல வந்து கண்டிப்பா இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்க கண்டிப்பா.
லேட்டா வந்தவங்க உங்களுக்கு ஏதோ கருத்து பதிவு பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் தயவுசெய்து முன்ன வந்து கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது. வாங்க முன்ன வந்து கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா இதை கொஞ்சம் எழுதி தந்துட்டு போங்கன்னா பேரண்ட் தயவுசெய்து கையில் தந்து விடுறோம். கீழே உட்காந்து கொஞ்சம் எழுதி தந்துட்டு போயிருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் எழுதி தந்துட்டு போயிருங்க. அது மாதிரி தேர்ட் கிட்ட பேப்பர் வந்து காலைக்கு கீழே கொடுத்துருவாங்க. சரியா? உங்களுடைய எல்கேஜி 9th வரைக்கும் உள்ளது பேரண்ட் உள்ளது. தேங்க்யூ தேங்க்யூ. இது முடிச்சுக்கோமா? இருப்பாங்க. போங்க. Halo, Mama. வச்சுட்டு காடா என் கையில் தராங்க அப்படியே 2 கையில் வச்சுட்டு